Welcome to this session on Fourier cosine transform. The infinite Fourier cosine transform of f of x is defined by Fourier cosine transform of f of x equal root of 2 by pi integral 0 to infinity f of x cos sx into dx. இது Fourier cosine transformக்கான ஃபார்முலா. இதுவே inverse Fourier cosine transform f of x root of 2 by pi அதே ரிட்டைன் ஆகும் integral 0 to infinity f of x இருக்க வேண்டிய இடத்துல எதை சப்ஸ்டியூஷன் பண்ணணும் Fourier cosine transform of f of x then cos sx here the integration with respect to s. So find the Fourier cosine transform of e power minus a square into x square. இப்போ இதே ப்ராப்ளத்தை நார்மலான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். So given function f of x e power minus a square into x square. The infinite Fourier cosine transform of f of x is defined by Fourier cosine transform of f of x root of 2 by pi integral 0 to infinity f of x cos sx into dx. இப்போ f of x இருக்க வேண்டிய இடத்துல e power minus a square into x square சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்தது இதுவும் e power minus a square into x square ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் cos sx ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் கிடைக்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா integral minus a to a f of x into dx which is equal f of x ஈவன் ஃபங்க்ஷன் எடுத்துனா 2 times integral 0 to a f of x into dxன்னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது 1/2 minus a to a f of x into dx which is equal integral 0 to a f of x into dxன்னு கிடைக்கும். ஏன் நான் இதுக்காக இது மாதிரி மாற்றுறேன்னா இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டினா எனக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி மாற்றுறேன். இப்போ இங்கேருந்து 1/2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1/2 மல்டிப்ளிகேஷன் பண்ணும் பொழுது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 டு இன்ஃபினிட்டி எப்படி மாறுதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். இப்போ காஸ் எஸ்எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இப்போ இ பவர் ஐ தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதுறேன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் ஐ தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதில் காஸ் தீட்டாங்கிறது வந்து ரியல் பார்ட். இப்போ தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல எஸ்எக்ஸை சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது காஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ்னு தெரியும். அதனால் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இப்போ ரியல் பார்ட்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக காஸ் எஸ்எக்ஸ் வந்துடும். இப்போ அந்த ரியல் பார்ட்டை அடுத்து எடுத்துக்கூடிய இன்டர்வலில் எழுதிட்டே வரணும். 1/√2 பை ரியல் பார்ட் ஆஃப் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பேஸ் ஒன்றா இருந்துச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய பவர் ஆட் பண்ணலாம். இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறோம். இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதிலிருந்து இ பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த போர்ஷனை மட்டும் நான் எப்படி மாற்றுவேன்னா இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய்னு மாற்றுவேன். ஏன் அதை மாதிரி மாற்றணும்? இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? ரூட் ஆஃப் 5/2 காமா இன்டெக்ரலுக்கு ஈக்குவல். அதனால் இப்போ அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரே ஒரு நம்பராக மாற்றுவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இருக்கிறத ஒரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ போன ப்ராப்ளம் மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் பி ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்பொழுது மைனஸ் பி ஸ்கொயர் மாறும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏனுடைய மதிப்பு ஏஎக்ஸ் 2ab ஈக்குவல் டு ஐஎஸ்எக்ஸ்
ஏனுடைய மதிப்பை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், பியினுடைய மதிப்பை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏஎக்ஸ், பி இருக்க வேண்டிய இங்கே ஏவுக்கு ஏ வந்து கேன்சலேஷன் கிடையாது. இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏவுக்கு பதில் ஏஎக்ஸ், ஜஸ்ட் அது ஒரு நோட்டேஷன் மட்டும்தான். ஏவுக்கு பதில் ஏஎக்ஸ். அடுத்தது பி, 2ab பதில் ஐஎஸ்எக்ஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். 2axb ஈக்குவல் டு ஐஎஸ்எக்ஸ். இதில் எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணுறோம். 2ab ஈக்குவல் டு ஐஎஸ், பி ஈக்குவல் டு ஐஎஸ் பை 2a. இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏஎக்ஸையும், பி இருக்க வேண்டிய இடத்துல ஐஎஸ் பை 2aவையும் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஏஎஸ் மைனஸ் ஐஎஸ் பை 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ் பை 2a த ஹோல் ஸ்கொயர். ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணும்போது -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்க்கு மாறும். அதனால் ஏஎக்ஸ் மைனஸ் ஐஎஸ் டிவைடட் பை 2a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் பை 2a த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இப்போ ரெண்டு சைடும் ஈனுடைய பவருக்கு ரைஸ் பண்ணும்போது இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் which is equal e power minus ax minus is by 2a the whole square plus s by 2a the whole square. So minus all multiply minus ax minus is by 2a the whole square minus s square by 4a squareங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. ஈனுடைய பவர் இது எப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என்ன எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் இந்த அமைப்பில் மாற்றலாம். நான் மீண்டும் இன்னொரு டைம் சொல்கிறேன். இங்கே ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஏக்கு ஏ கேன்சலேஷன் பண்ணக்கூடாது. இங்கே 2ab அப்படின்னு இருக்கும்போது இங்கே ஏனுடைய மதிப்பு ஏஎக்ஸ், பியினுடைய மதிப்பு வந்து பின்னு எழுதுகிறோம். நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐஎஸ்எக்ஸ்னு இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சலேஷன் பண்ணலாம். இங்கே ஏக்கு ஏ கேன்சலேஷன் பண்ண போகுது. ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏஎக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி சிரமமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், இதே ஃபார்முலாவை எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிட்டு இதில் கூட எக்ஸ் கூட வருது. அப்போ உங்களுக்கு சி மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் 2cd ப்ளஸ் டி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நீங்கள் சிக்கு பதில் ஏஎக்ஸ்னும் ஆஸ் யூஷுவல் 2cdக்கு பதில் ஐஎஸ்எக்ஸ்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது அந்த கேன்சலேஷன் பண்ணுறது உங்களுக்கு அந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். மற்ற வேரியபிள்லாம் உங்களுக்கு சேம் அதே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். இதில் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2π இ பவர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர். இது கான்ஸ்டன்ட், இது வெளியே எடுத்துடுறேன். அடுத்தது ரியல் பார்ட் ஆஃப் இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை 2a த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் வந்து எழுதியிருக்கோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் ஐஎஸ் பை 2aன்னு எழுதிக்கிறேன். எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆஸ் யூஷுவல் ஒய் அப்ரோச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டினா ஒய் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி. டிஒய் ஈக்குவல் டு a into dx. அப்போ dx equal to என்ன ஒரு 1 by a into dy. 1 divided by root of 2π e power minus s square by 4a square. Real part of minus infinity to infinity e power minus y square 1 by a into dy. 1 by a constant வெளியே எடுத்துடலாம். Real part of minus infinity to infinity e power minus y square into dy. இதை இப்போ இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ரெண்டாவது மல்டிஃபிகேஷன் பண்ணால் 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to infinity e power minus y square into dyன்னு கிடைக்கும். இதனுடைய வேல்யூ வந்து ரூட் ஆஃப் பை பை 2. இது எல்லாமே உங்களுக்கு போன ப்ராப்ளம் சொல்லியிருக்குச்சு, நான் கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கேன். ரூட் ஆஃப் பை பை 2 1 divided by root of 2π e power minus s square by 4a square 1 by a 2 into root of pi by 2 e power minus s square by 4a square divided by a into root 2. ரூட் பைக்கு போன பாடத்தில் ரூட் பை கேன்சல் ஆகும். 2க்கு 2 வந்து கேன்சல் ஆகும். அப்போ எது மட்டும் இருக்குன்னா e power minus s square by 4a square divided by a into root 2. இப்போ இதே ப்ராப்ளத்தில் a equal to 1 by root 2. உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அல்லது ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோ அல்லது ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதிலிருந்து ரெடியூஸ் தட் e power minus x square by 2 செல்ஃப் ரெசிப்ரோக்கல். அப்போ நான் ஏவுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அந்த வேல்யூ a ஈக்குவல் டு 1 by root 2 தரும் பொழுது என்னவாகும், ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus x square by 2ன்னு கிடைக்கும். இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல 1 by root 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க.
e power minus s square by 4 into 1 by 2 divided by 1 by root 2 into root 2 கேன்சல் ஆகும். e power minus s square by 2. இப்போ இதிலிருந்து e power minus s square by 2 is self-reciprocal and Fourier cosine transform. இப்போ Fourier cosine transform கண்டுபிடிக்கிறதும் Fourier transform கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா e power minus a square minus x squareக்கு ஈக்குவல். இது அதிலிருந்து வந்துடக்கூடிய டிடக்ஷன். So find the Fourier cosine transform of e power minus ax. Fourier cosine transform கான ஃபார்முலா எழுதிட்டோம். root of 2 by pi integral 0 to infinity e power minus ax cos sx into dx. இது உங்களுக்கு integral 0 to infinity e power minus ax cos dx into dx. இதனுடைய வேல்யூ a by a square plus b square. இது வந்து உங்களுக்கு லோயர் கிளாஸ் வந்திருக்கும். இப்போ பிக்கு பதில் என்ன இருக்குன்னா எஸ்ன்னு இருக்கு. அப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணும் பொழுது root of 2 by pi b இருக்க வேண்டிய இடத்துல எஸ்ன்னு மாற்றணும். a by a square plus a square. ஒரு 2 மார்க் ப்ராப்ளம். தென் Fourier சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி Fourier சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதில் என்ன வித்தியாசம்னா காஸ் பதில் சைன் வரும். Fourier சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x root of 2 by pi integral 0 to infinity f of x sin sx into dx. Then the inverse Fourier sine transform f of x equal root of 2 by pi integral 0 to infinity Fourier sine transform of f of x sin sx into ds. So find the sine transform of e power minus ax. போன ப்ராப்ளத்தில் e power minus ax cosine transform பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதில் sine transform பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். Fourier sine transform of f of x எழுதியிருக்கிறேன். அடுத்தது root of 2 by pi integral 0 to infinity e power minus ax into sin sx s integral 0 to infinity e power minus ax sin bx into dx. இந்த இன்டெக்ரலுடைய மதிப்பு b by a square plus b square. 11th 12th கிளாஸில் வந்திருக்கும் இந்த ஃபார்முலா. தென் அப்ளைங் திஸ் ஃபார்முலா ஹியர் b இருக்க வேண்டிய இடத்துல எஸ்ன்னு மாற்றுறேன். அப்போ மேலே என்ன ஆகும் root of 2 by pi b இருக்க வேண்டிய இடத்துல s by a square plus a square. இப்போ இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்துக்கணும் Fourier சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் Fourier கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றதை பற்றி பார்த்துருக்கோம். Thank you so much for your listening.